வணக்கம். இன்னைக்கு நாம ஜோசப் மர்ஃபி எழுதிய இந்த உண்மைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட இந்த புத்தகம் நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய சக்திய எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லுது. கரெக்ட். இது வெறும் ஒரு தத்துவ புத்தகம் மாதிரி இல்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கு தேவையான சில மனரீதியான கருவிகளை பத்தி பேசுது. ஆமா, நம்ம நோக்கமும் அதுதான். இந்த கருத்துக்களை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரதுன்னு பாக்குறது. நிச்சயமா. சரியா சொன்னீங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க. பைபிள்ல வர்ற சாம்சன் டெலிலா கதைய நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் இல்லையா? ஆமா ஆமா. ஆனா அந்த கதை நிஜத்துல உங்களுக்கும் உங்களோட 5 புலன்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டத்தை பத்தினதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஓ, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம். இந்த ஒரு விஷயமே இந்த புத்தகத்தோட பார்வையே நமக்கு உணர்த்திரும். அருமையான தொடக்கம். ஏன்னா இந்த புத்தகம் சொல்ற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அடிப்படை. நம்ம வெளியுலகத்துல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம உள்மனசுல நடக்கிற விஷயங்களோட ஒரு பிரதிபலிப்பு தான். எக்ஸாக்ட்லி. அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்ட் அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையோட ஸ்கிரிப்ட் எழுதுது. ஆமா. இத விளக்க ஆசிரியர் ஒரு அழகான உருவகத்தை பயன்படுத்துறாரு. நம்ம நனவு மனத ஆதாமாகவும் ஆழ் மனத ஏவாளாகவும் பாக்குறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆதாம், அதாவது நம்ம நனவு மனம்தான் ஒரு யோசனைய, ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிற சக்தி படைச்சது. சரி. ஆனா ஏவாள், அதாவது நம்ம ஆழ்மனம், ஒரு வளமான தோட்டம் மாதிரி. ஓகே. அதுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பகுத்து பார்க்க தெரியாது. நீங்க எந்த விதைய கொண்டு வந்து போட்டாலும் அது கண்ணை மூடிட்டு அதை முளைக்க வைக்கும். அது கேள்வி கேட்காது. கேட்கவே கேட்காது. இன்னும் சொல்லப்போனா நம்ம ஆழ்மனம் ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி. நீங்க ஒரு தடவை அதுல ஒரு வழித்தடத்தை, அதாவது ஒரு நம்பிக்கைய செட் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கதான் போகும். ஆமா, அது கேள்வி கேட்காம அங்கதான் விமானத்தை ஓட்டிட்டு போகும். அது தப்பான வழித்தடமா இருந்தா கூட சரி. சூப்பரான உதாரணம். இதுக்கு புத்தகத்துல ஒரு நிஜ வாழ்க்கை சம்பவமே இருக்கு. ஒரு பெண்ணுக்கு சிவப்பு ரோஜாக்கள்னா பயங்கரமான அலர்ஜி. அப்படியா? மூச்சு திணறல் வரைக்கும் போகும். வருஷ கணக்கா இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் மருத்துவ ரீதியா எந்த காரணமும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நிமிஷம், இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அலர்ஜிய நாம ஒரு உடல் ரீதியான பிரச்சனையா தான் பாக்குறோம். ஆனா இதுக்கு ஒரு மன ரீதியான காரணம் இருக்குன்னு புத்தகம் சொல்லுதா? ஆமா. இத நிறைய பேர் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். எல்லா அலர்ஜிக்கும் இப்படி ஒரு மன ரீதியான காரணம் இருக்குன்னு ஆசிரியர் சொல்றாரா, இல்ல இது ஒரு தீவிரமான உதாரணமா? நல்ல கேள்வி. எல்லா அலர்ஜிக்கும் இதுதான் காரணம்னு அவர் சொல்லல. ஆனா சில சமயங்கள்ல நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு அதிர்ச்சி, இப்படி உடல் ரீதியான பிரச்சனையா வெளிப்படலான்னு சொல்றாரு. ஓ. அந்த பெண்ணோட விஷயத்துல அவங்க தன்னோட முன்னாள் கணவரோட பிரிவ அந்த சிவப்பு ரோஜாக்களோட சம்பந்தப்படுத்தி மனசுல ஒரு ஆழமான வெறுப்ப பதிவு செஞ்சிருந்தாங்க. அதுதான் அலர்ஜியா வெளிப்பட்டிருக்கு. அப்போ அந்த அலர்ஜி எப்படி சரியாச்சு? அந்த வெறுப்ப மனசுல இருந்து எடுத்தது மூலமாவா? அதேதான். அவர் அந்த முன்னாள் கணவரை மன்னிக்க ஆரம்பிச்சதும் அந்த அலர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்துல முழுசா மறைஞ்சே போயிடுச்சு. தினமும் நான் உன்னை முழுமையா விடுவிக்கிறேன், கடவுள் உன் கூட இருக்கட்டும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வெறுப்புங்கிறது நாம இன்னொருத்தர் மேல வீசுற கல் இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ளேயே நாம வச்சுக்கிற ஒரு விஷயம். கரெக்ட். இது எதிர்மறை எண்ணத்தோட விளைவு. இதே மாதிரி ஆழ்மனசோட ஆக்கப்பூர்வமான சக்திக்கு, அதாவது பாசிட்டிவ் பவருக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? நிச்சயமா. தனிமையால ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தாங்க. தனக்கு நண்பர்களே இல்ல, தன்னை யாருக்குமே பிடிக்காதுன்னு ரொம்ப ஆழமா நம்பினாங்க. அவங்க கிட்ட தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த உணர்வோட தூங்க போக சொல்லிருக்காங்க. அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது நடந்து முடிஞ்ச மாதிரி உணர சொல்றாங்க. ஆமா. அந்த உணர்வை ஆழ் மனசுல பதிய வைக்கிறாங்க இல்லையா? பெர்ஃபெக்ட். கொஞ்ச நாள்லயே ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு. அவங்க ஆபீஸ்ல 5 வருஷமா கூட வேலை செஞ்ச அவங்களோட சூப்பர்வைசர், ஓகே, அது வரைக்கும் ஒரு நல்ல நண்பரா மட்டும் பழகினவர் திடீர்னு அவங்க மேல காதல் கொண்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டார். அப்படியா? அது வரைக்கும் 2 பேரும் மனசுலயுமே அந்த எண்ணம் இல்ல. இவங்க ஆழ் மனசுல விதைச்ச அந்த மகிழ்ச்சியான உறவுங்கிற உணர்வு யதார்த்தத்தை மாத்தி அதுக்கு தேவையான நபரா அவங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இந்த நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. ஆனா புத்தகம் இதை விளக்க சில பழங்கால கதைகளையும் பயன்படுத்துகிறது என்பதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அது இந்த கருத்துக்களுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் புரட்சிகரமான பகுதியும் கூட.
ஆசிரியர் விவிலியத்தை ஒரு வரலாற்று புத்தகமா பார்க்கல. ம் அத ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நடக்கிற ஒரு உளவியல் நாடகமா பார்க்கறார். நாம் ஆரம்பத்துல பேசின சாம்சன் டெல்லிலா கதைக்கு வருவோம். இந்த கதையில சாம்சன்கிறது சூரியனை குறிக்குது. சூரியனையா? ஆமா, அதாவது நமக்குள்ள இருக்கிற உள்ளார்ந்த சக்தி, ஞானம், தெய்வீக ஆற்றல் எல்லாத்தையும் குறிக்குது. அப்போ அவனோட அந்த ஃபேமஸான 7 தலைமுடி பின்னல்கள், அது அவனோட 7 ஆன்மீக சக்திகளை குறிக்குதுன்னு சொல்றார். சரி. இப்போ கதைக்குள்ள டெலிலா வர்றா. டெலிலா யாருன்னா நம்மளோட 5 புலன்கள் தான். பார்வை, செவி, சுவை, தொடு உணர்வு, வாசனை. ஓ, இதோட சேர்த்து உலக ஆசைகள், அடுத்தவங்களோட எதிர்மறையான கருத்துக்கள், நம்மள சுத்தி இருக்கிற நெகட்டிவ் சூழல், இது எல்லாமே டெலிலா தான். ஓ, அப்போ சாம்சன் டெலிலாவோட மடியில தூங்குறதுங்கிறது சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம நம்மளோட புலன்களோட மாயைக்கு அடிபணியும் போது, உலக ஆசைகள்ல மூழ்கும் போது, அடுத்தவங்க என்ன சொல்வாங்கன்னு கவலைப்படும் போது. கரெக்ட், அப்போ சாம்சன் தன்னோட முடியை இழக்கிறான். அதாவது நாம நம்மளோட உள்ளார்ந்த சக்தியை இழந்துடுறோம். பலவீனமாகிடுறோம். ஆமா, பலவீனமாகி சூழ்நிலைகளோட கைதியா மாறிடுறோம். இதுதான் அந்த கதையோட உளவியல் அர்த்தம். நாம ஒவ்வொரு நாளும் இந்த சாம்சங் டெலிலா போராட்டத்தை நமக்குள்ளேயே நடத்திக்கிட்டு இருக்கோம். வாவ், இந்த கோணத்துல நான் யோசிச்சதே இல்ல. அடுத்த முறை நான் தேவையில்லாம சமூக ஊடகங்கள்ல நேரத்தை செலவழிக்கும் போது, இல்ல அடுத்தவங்க பேச்ச கேட்டு சோர்வாகும் போதும் நானே கேட்டுக்கணும், ஏன் சாம்சனை எந்த டெலிலாவோட மடியில தூங்க வச்சிருக்கேன்னு. இது நம்ம தினசரி பழக்கங்களே வேற மாதிரி பார்க்க வைக்குது. அருமையான சிந்தனை. இதே மாதிரி இன்னொரு ஆழமான விஷயத்தையும் சொல்றார். சிலுவையில் அறைதல்ங்கிறத ஒரு பிரார்த்தனை முறையா பார்க்கறார். ஒரு நிமிஷம், சிலுவையில் அறைதல்ங்கிறது ஒரு வன்முறையான வார்த்தை. கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கே. ஆமா, ஆசிரியர் அதை எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான செயலா மாத்துறார்? அதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு ஆசையை கொல்றதா, இல்ல அதை தீவிரமா உறுதி செய்யறதா? மிக முக்கியமான கேள்வி. இங்க சிலுவையில் அறைதல்னா ஆசையை கொல்றதில்ல, அதுக்கு நேர்மாறானது. அப்படியா? உங்கள் லட்சியத்தை, உங்க ஆசைய, இனி இது நடந்தே தீரும், இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஆழ் மனசுல ஆணி அடிச்சு பதிய வைக்கிறது தான் சிலுவையில் அறைதல். ஓ, அப்படியா? ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு அதோட முழுசா ஒன்றி இனி இதுதான் நிஜம்னு நம்புற அந்த உச்சகட்ட நிலை. அதேதான். அப்படி நீங்க சிலுவையில அரைஞ்சதுக்கு அப்புறம் அது உயிர்த்தெழுது, அதாவது யதார்த்தத்துல நிஜமா வெளிப்படுது. இது ஒரு சக்தி வாய்ந்த மனோநிலை. சரி, இந்த கோட்பாடுகள், உருவகங்கள்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறது எப்படி? பயம், கவலை, வெறுப்பு மாதிரி நம்மள தினமும் பாதிக்கிற விஷயங்களை எப்படி கையாள்றது? அதுக்கு ஏதாவது கருவிகள் இருக்கா? நிச்சயமா. அதுல மிக முக்கியமான கருவி மன்னிப்பு. மன்னிப்பு. ஆசிரியர் சொல்றார், வெறுப்புங்கிறது ஒரு சுடுதணல். அதை இன்னொருத்தர் மேல வீசுறதுக்காக நாம கையில புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது முதல்ல நம்ம கையதான் சுடுது. இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒருத்தர் சொந்த சகோதரன் மேல 10 வருஷமா ஒரு வெறுப்ப வச்சுக்கிட்டே இருந்திருக்கார். 10 வருஷமா? ஆமா, அந்த வெறுப்புனாலேயே அவருக்கு உடம்புல பல பிரச்சனைகள் வந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அது ஒரு முழுநேர வேலை மாதிரி நம்ம சக்தியை உறிஞ்சிரும். அந்த வெறுப்பை எப்படி அவர் வெளியேற்றினார்? தினமும் நான் உன்னை முழு மனசோட மன்னிக்கிறேன், உன்னை விடுவிக்கிறேன், கடவுள் உன் கூட இருக்கட்டும்னு தனக்குத்தானே சொல்லிக்க ஆரம்பிச்சார். வெறும் வார்த்தையா இல்லாம அத உண்மையா உணர முயற்சி செஞ்சார். கொஞ்ச நாள்ல அந்த வெறுப்பு மெல்ல மெல்ல மறைஞ்சு அவரோட உடல்நிலையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்னேறி இருக்கு. அப்போ மன்னிப்புங்கிறது அடுத்தவங்களுக்காக இல்ல, நம்ம மன அமைதிக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் நாம நமக்கு கொடுத்துக்கிற பரிசு. சரிதான். இதுல இன்னொரு ஆச்சரியமான தகவலும் இருக்கு. பைபிள்ல வர்ற 91வது சங்கீதத்தை பாதுகாப்பின் சங்கீதம்னு சொல்றாங்க. ஓகே. முதலாம் உலகப் போர் நடந்தப்ப ஒரு பிரிட்டிஷ் படைப்பிரிவில் இருந்த எல்லா வீரர்களும் இந்த சங்கீதத்தை மனப்பாடம் செஞ்சு தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். 4 வருஷ போர் முடிஞ்சப்போ அந்த படைப்பிரிவுல ஒருத்தர் கூட சாகலையாம். இது ஒரு சக்தி வாய்ந்த கதை. இதை கேட்கும்போது ஒரு புத்திசாலித்தனமான சந்தேகம் வரலாம். ஒரு சங்கீதம் எப்படி குண்டுகளில் இருந்து காப்பாற்றும்னு. ஆமா, எனக்கும் தோணுச்சு. ஆனா இங்க புத்தகம் சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த சங்கீதம் அவங்களுக்கு ஒரு மனரீதியான கவசத்தை கொடுத்திருக்கு. ஓ, அந்த ஒட்டுமொத்த குழுவும் பயத்தை நிராகரிச்சு ஒரு தெய்வீக பாதுகாப்புல இருக்கிறதா நம்பினப்போ அவங்க மனசுல ஒரு விதமான அபார தைரியமும் அமைதியும் உருவாகியிருக்கு. பயம் ஒரு தொற்று நோய்னா நம்பிக்கையும் ஒரு தொற்று நோய் தான். சரியா சொன்னீங்க. ஒரு நோய் பரவுதுன்னு செய்தி வந்த உடனே பயப்படுறது ஒரு தேர்வு. ஆமா. அதே நேரத்துல கடவுளே என் ஆரோக்கியம், தெய்வீக அன்பு என்னை சூழ்ந்துள்ளதுன்னு உறுதியா நம்புறது இன்னொரு தேர்வு. நாம எந்த தேர்வு எடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆமா.
நீங்க விதி, அதிர்ஷ்டம் இல்ல சமூக சூழல்களோட பலியாள் கிடையாது. நீங்க தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குற சிற்பி. இத விளக்க ஆசிரியர் 1980ல சீனாவுக்கு போன ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். ம். அங்க இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியில ஒரு வர்க்கமற்ற சமூகம்ங்கிற கருத்தை அவர் கேள்விக்குள்ளாக்குறார். ஓகே. அங்கேயும் தனிநபர்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டதையும் கட்சி உறுப்பினர்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருந்ததையும் அவர் பார்க்கறார். இதுல நாம அரசியல் ரீதியான விவாதத்துக்குள்ள போக தேவையில்லை. தேவையில்ல. ஆனா இதிலிருந்து தனிமனிதனுக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. உங்க சக்தி எந்த ஒரு வெளி அமைப்புல இருந்தோ, அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ, சமூகத்துக்கிட்ட இருந்தோ வர்றதில்ல. அது உங்களுக்குள்ள இருந்து வருது. ஆமா, அது உங்களுக்குள்ள இருந்து, உங்க மனசுல இருந்து தான் வருது. மிகச்சரி. அரசாங்கம் உங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆனா உங்க எண்ணங்களை ஒருபோதும் சொந்தமாக்க முடியாது. கரெக்ட். அந்த எண்ணங்கள் தான் உங்க உண்மையான சக்தி. உங்க மனசுங்கிற சாம்ராஜ்யத்துக்கு நீங்க தான் ராஜா. இதுக்கு சம்பந்தமா புத்தகம் ஒரு நடைமுறை ஆலோசனையும் கொடுக்குது. உங்க திட்டங்களை யாரோடும் சொல்லாதீங்க. ஆமா, இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஒரு பேங்க்ல வேலை செஞ்ச இளைஞருக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கிற நிலைமை. சரி. ரொம்ப சந்தோஷத்துல அத தான் மனைவி கிட்ட சொல்ல அவங்க அக்கம் பக்கத்துல சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இலக்குகளை நண்பர்கள் கிட்ட சொல்லும்போது ஒரு விதமான சமூக பொறுப்புணர்வு உருவாகி அதை அடையறதுக்கு அது உதவுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அப்போ இந்த ரெண்டு கருத்துக்கும் என்ன வித்தியாசம்? எப்ப சொல்லணும், எப்ப சொல்லக்கூடாது? அருமையான கேள்வி. புத்தகம் சொல்றது என்னன்னா, ஒரு திட்டம் உங்க மனசுல ஒரு சின்ன விதை மாதிரி இருக்கும்போது, ம். அது இன்னும் முழுசா வேர் விடாத நிலையில இருக்கும்போது அத வெளியே சொல்றது ஆபத்தானது. ஓ. ஏன்னா மத்தவங்களோட பொறாம, சந்தேகம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன விதைய முளையிலே கருக வச்சிரும். சரி சரி. அந்த இளைஞர் விஷயத்திலயும் அதுதான் நடந்திருக்கு. அந்த பதவி உயர்வு கடைசி அவருக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. ஓகே, இப்ப புரியுது. அதாவது ஒரு ஐடியா முழுசா உருவாகி அது ஒரு செயல் திட்டமா மாறுறதுக்கு முன்னாடி அது ஆழ்மனசுங்கிற தோட்டத்துல பாதுகாப்பா வச்சு வளர்க்கணும். ஆமா, அது ஒரு மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியே சொன்னா பிரச்சனை இல்ல. இதுதான் அந்த நுணுக்கமான வேறுபாடு. அதேதான். உங்க லட்சியம் முளைத்து வேரூன்றி மரமாக வளரும் வரை அதை உங்கள் ஆழ்மனதோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் பாதுகாப்பானது. சரி, நாம நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டோம். இந்த அலசலோட மையச்சரடு இதுதான் நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. வெளி உலகின் விளைவாக இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் அனுபவங்களுக்கு நீங்களே காரணமாக மாறுவது. அருமையா சொன்னீங்க. ஆசிரியர் சொல்ற மாதிரி இது ஒவ்வொரு நாளும் நாம போடுற உள் ஆடைகளை, அதாவது நம்ம மனநிலையையும் அணுகுமுறையும் கவனமா தேர்ந்தெடுக்கிற மாதிரி. ஆமா. நீங்க மகிழ்ச்சி, வெற்றி, அமைதிங்கிற ஆடைகளை மனசுக்குள்ள போடும்போது உங்க வெளி உலகமும் அதுக்கு ஏத்த மாதிரி பிரதிபலிக்கும். இவ்ளோ நேரம் நம்ம பேசுனதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு ஆன்மீக புத்தகமா மட்டும் தெரியல, ஒரு நல்ல சைக்காலஜி புத்தகமாவும் தெரியுது. கரெக்ட். நீங்க இத எந்த கண்ணோட்டத்துல பார்த்தாலும் இதுல இருக்கிற கருவிகள் உங்க எண்ணங்களை செதுக்கி உங்க வாழ்க்கைய வடிவமைக்க உதவும். சரி, இந்த உரையாடலோட இறுதியில உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறோம். ம். புத்தகம் ஒரு இடத்துல சொல்லுது, ம். உங்க பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கலன்னா நீங்க பிரார்த்தனை செய்யற விஷயத்த நீங்க முழுசா நம்பலன்னு அர்த்தம். ஆமா. உதாரணத்துக்கு, நீங்க பண வரவுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே உங்களுக்கு சம்பள உயர்வு தராத உங்க முதலாளிய மனசுக்குள்ள வெறுத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஆமா, ஆழ்மனம் குழம்பிடும். ஆமா, உங்க ஆழ்மனம் அந்த வெறுப்புணர்வால குழம்பி போயிடும். அதனால இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில உங்க நனவான வார்த்தைகளுக்கும் உங்க ஆழ்மன நம்பிக்கைகளுக்கும் இடையே இது போன்ற ஒரு முரண்பாடு இருக்கலாம். அந்த முரண்பாட்டை கண்டுபிடிச்சு சரி செய்யறதுல தான் உங்க வெற்றியோட ரகசியம் அடங்கியிருக்கு.